வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமாக பிகினர்ஸ்க்கு தான். டாப்பர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்கீங்களே, அவங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன வீடியோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் முதல்ல கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ராயல் பாஸ் அப்படின்ற கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நேற்றுனால அந்த ஆஃபர் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. 50% ஆஃபர் போட்டிருக்கோம். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மாக் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸு அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு, எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் யூசர்ஸ்க்குன்னு சூப்பர் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வேணும்னாலும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ்னா இன்ஸ்டாவில் இந்த Jackson_CWJ ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டா எந்த கொஸ்டினோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அதில் அப்படின்னு சொல்ல முடியும். எது வரும் வராதுன்றது சொல்ல முடியாது, அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்தது. பட் நம்மளால் அப்ராக்சிமேட்டாக இதில் இருந்து தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அனாலிசிஸை வச்சு சொல்ல முடியும். இவ்வளோ நாள் நான் ஃபீல்டில் எழுந்திருக்கேன்ல, இதோட 10 வருஷம் அப்போது டீச் பண்ணி. ஸோ அனாலிசிஸ் பண்ண வரையும் இதில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் அந்த கொஸ்டின் வெயிட்டேஜ் எதில் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதில் இருந்தே உங்களுக்கு 20 மார்க் வந்துடும். 35 கொஸ்டின் இருக்குன்னா 20 கொஸ்டின் இதில் பசில் சீட்டிங்லேருந்தே வந்துடும். ஸோ வெயிட்டேஜ் இதில் அதிகமாக இருக்கும் ப்ரிலிம்ஸில். ஸோ நீங்கள் அப்போ அதில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். புரியுதா? எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். வெயிட்டேஜ் இந்த சீட்டிங் பசிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சரிங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், ரீசனிங்கில் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், சீட்டிங் பசில் இதில் இருந்து மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். வெயிட்டேஜ் நிறைய இருக்கும். இதில் இருந்து தான். மற்றதெல்லாம் மிஸ்லனியஸ் கொஞ்சம் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதில் இருந்து தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் நிறைய பேருக்கு வராது. 100ல் ஒரு 20 பேர் தான் இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்போ தான் மெயின்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியும். சரியா? இது ப்ரிலிம்ஸ்க்கு வராது. இது ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அசம்ஷன் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு வராது, மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் ரீசனிங்கில் நான் சொல்ல விரும்பினது. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, இந்த மாதிரி கிளர்க் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கெல்லாம். பட் இந்த எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கெலாம் எடுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம் வெயிட்டேஜ். சரியா? முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் சம், இந்த பர்சன்டேஜிலேருந்து மென்சுரேஷன் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் சம்மோட வெயிட்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் டிஐ, கேஸ்லெட் டிஐ, நார்மல் டிஐ, டேபிள் டிஐ, டேப் டிஐ. ஸோ இப்படி இந்த டிஐ அண்ட் அப்ளிகேஷன் சம் தான் அதிகமாக மெயின்ஸ்லையும் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்போயே சொல்லிட்டேன், எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதில் வெயிட்டேஜ் மீன்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கிலீஷில் ஆர்சி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லாம் 2 கேட்குறாங்க. ஆர்சிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்சி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மற்றதுமே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவு செய்து வெயிட்டேஜ் அதிகமாக நிறைய, இப்போ பசில் சீட்டிங் தான் நிறையா வருதுன்னா அதில் நிறைய நம்பர் ஆஃப் சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஸ்பீடு வரும். ஸோ பிகினர்ஸ் இதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றதை விட இது நல்லா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்காலும் நல்ல டைம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராயல் பாஸ்க்குள்ளே எல்லாமே இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களிருந்து விடுபடுறது உங்கள் ஜாக்சன். 10 10 10.